எக்குளில் பிறந்தாலும் கற்றோரை அவன் கக்கலாம் கக்கல வாங்க ஐயா. எங்க நாட்டு பெண்களை பாத்திருக்கியா நீங்க? உன்ன மாதிரி ஒருத்தர் அப்படியே வந்துட்டா தெரிஞ்சு இருப்பேன் தெரியாம இருப்பேன். அவனை கூப்பிட்டு முந்தைய தூக்கி முந்தைய செம்பு முந்தைய எடுத்து தண்ணி வந்து கொடுப்பான். ஐயா சாப்பிடுங்க ஐயா. நீயே பேசுறியா? உங்க சம்பளத்துக்கு பேசுறியா? பேச வச்சுட்டேனே. நீங்க இல்லமாமா ஏமாமா சொன்னப்பல வேடுவர் வேடுவர் வேடுவரா என்ன வேலை மாமா ராமா பாத்து. ஏய் யார்கிட்ட பேசுற நீ? நீங்க யாரு? நான் என்ன சொன்னேன்? வேடுவர்னு சொன்னேன். வேடுவர்னா? வேடுவர் வேடுவர்னா என்ன? அப்பனா சேட்டைக்காரன் அர்த்தம். சேட்டைக்காரா? ஆமா, எல்லாரும் வேலைக்காரன் சொல்லுவாங்க, சேட்டைக்காரன் சொல்லுவேன். இங்க என்ன வேலை? 5 மணி ஆனா வேடுவர் பிடிக்கிற வேலை. இது என்ன நேரம் தெரியுமா? இந்த நேரம் கூட பிடிச்சு பாரு. எதை பிடிப்பியா? இதெல்லாம் தேடி வந்ததுதான். எங்கு வேடனாக நடிக்கும் அண்ணன் செந்தாமரை கண்ணன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது. சுக்காமட்டி மாமா ஓவரா கோயந்தா. நமது மேலூர் அருகாமையில் உள்ள பல்லராயம்பட்டி பல்லவராயன்பட்டி. அண்ணே எனக்கு ஒரு கோயந்தாமா. இங்கே பப்புனார் நடித்துக் கொண்டிருக்கும் காட்டெருமை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தை சார்பாகவும் சரி ரைட்டும் வரதி கட்டியது மூஞ்சிரு மண்டையன் வெட்டிக்காரன் கோயந்தம்மா. கோயந்தம்மா கொடுங்க. சரணகுமார் கோயந்தம்மா கொடுங்க. கோயந்தம்மா என்ன ஒரு உள்ளே முடி சூட்டிருக்காங்க. அப்படியே வட்டுங்க. நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கு. ஊர்ல கட்டுப்பாடு நீங்க கட்டிக்க. நல்லா ஆம்பளை கட்டு. அவர் யாரு? ஈரக்குளம் மாமாவா? மாமாவா? எங்களுக்கெல்லாம் அன்புள்ளத்தோடு ஆடை அணிவித்து அக மகிழ்ச்சியது அன்பு ரஞ்சங்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன தெரியும்? மான் தேடி மான தேடி வந்தது மானோ அப்படியே சிங்க. அதே மாதிரி இல்ல மானா. சந்தேகப்படாத. சந்தேகம் வந்துச்சா சரி நல்லாவே இருக்காது. மான் ஆண்மானா பெண்மானா? பெண்மான் 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 பெண்மான். ஈண்டதோ ஈனாதோ? ஈனாதது ஈனாதது ஈனாதது. மடு அடிச்சதா அடிக்காததா? மடு அடிச்சது. மடு என்பது பிறப்பு உறுப்பு. இடையில அடிக்கிறது. இடையில வந்து பருமன். அப்படியா? ஆனா உருவம் வந்து அந்த உறுப்பு வந்து பிறக்கும் போதே வளர்ந்துடும். அப்ப பிறப்பு உறுப்பு. மாடு ஓடிச்சா நடந்து ஓச்சா? அதானே இல்ல. சத்தம்லாம் ஓடவும் இல்ல நடக்கவும் இல்ல. என்னை பார்த்து அப்படியே அசைந்து 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 மெல்ல 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 மாஞ்சாக்கி அப்படியா? பாவத்தை கொல்ல போறேன். உங்க அப்பா வேறு சடையம் தப்பா கேட்கல. பிறக்கும் போது அக்காலும் முண்டம் அடியேதான் முண்டம் தான். அதே அவங்க அக்கா முண்டம் சடைய. அப்பா அப்ப போறாப்லையா? எங்க போறாப்ல? என்ன சிவருக்கு போற மாதிரி தானே? கண்ணு மூடலாம் வச்சுக்க. உலகமா இருண்டு போயிரும். சிவாய நம்ம கொண்டு செஞ்ச திருப்போருக்கு அபாயம் ஒன்றுமில்லை என்ன சொல்லிக்கினங்க. சடைய இந்த முத்து போட்டு பாப்பாரு அவர் மைனா வச்சுக்கோங்க. அதானா நோத்தா வேறு? நோத்தா வேறு என்ன படிக்காத உங்களுக்கு? நானும் படிக்காத வந்தேன். காட்டு வாசி எடுத்து. ஆமா ஆமா, நாங்க எந்த வாசி? நாங்கள் அந்த வாசி தானே. இப்ப டாடி மம்மி டொமிலாம் இப்ப வந்தது. ஆத்தாதான் பழமை. ஆத்தாவை சடைச்சி அவர் ராமமா ஆத்தா ஜாஸ்தி தெரியலையா? யாரு? அன்னைக்கு 10 ரூபா வெத்தலை இல்ல, அன்னைக்கு 5 ரூபா கொடுத்து அந்த ஒரு மையம் திருப்பணத்துல வெத்தலை அப்ப திருப்பணத்தை உட்கார்ந்துகிட்டு ஆதியும் அவளே அந்தமும் அவளே கூலியும் அவளே இந்த உலகம் உலகெல்லாம் கட்டி காக்கிற உமா மகேஸ்வரி மகமாயி எங்க மாமா நான் தான் கேள்வி கேட்டிருக்கேன். வீடு போய் சொல்லியா? ஈஸ்வரி ஈஸ்வரிங்க மணப்பர் ஈஸ்வரிக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கா? கவுண்டர் பாயிண்ட். உன் பேரு? அதாவது உங்க பேர் எப்பவுமே சாதுகளுங்க இங்க போட்டாதான் மரியாதை கிடைக்கும் அர்த்தம். உலக நடப்ப இங்க இருந்து நல்லா இருப்பேன் இல்லைன்னா. சரை என்றால் தற்பை சரவணா, சரை என்றால் தற்பை
வனம் என்றால் காடு. இறைவா. தெப்ப காட்டு வேடுவன் சொல்லணும். உன் மரபுக்காக சரவண வேடுவன். சரவணா நோத்தா சரவணா என்ன ஒரு வேணுதை பார்த்து நோத்தம் என்னட்டே சர்க்கல் விளக்காதவங்களா இல்ல நோத்தா சரவணா அவளை வீரியா இவனை வீரியா சரவணா நோத்தா சரவணா உன் மனசுல இருக்கலாம் நிறைவேற்ற எனக்கு நல்லா புரியுது. பொங்கல்ல போய் என் மகளை கட்டவில்லை நீங்க உங்களுக்கு சொல்ல இந்த துண்ணப்பல ஐயா ஐயா சரவணா உன்னை மறக்கவும் முடியல, வெறுக்கவும் முடியல. சரவணா ஊ டேய் சரவணா இக்கு இம்மு இட்டு இரு இத்து சரவணா நோத்தா சரவணா எங்க ஆத்தா. மாப்பிள ஆமாப்ல. நீ இல்ல அண்ணடா மாமா அந்த என்ன லூஸ் பல தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு நீ இல்லைங்க. அந்த கதை ஊழ அப்படி உங்க அப்பன் கந்தே கந்தே. உங்க அம்மா சடைச்சி சடைச்சு. பத்தியா கந்தேன்னு சொன்னா ஆமா எங்க அம்மா சடைச்சு கந்தே. எங்க அம்மா சடைச்சு. எங்க அப்பா கந்தே இல்ல. உங்க ஊர் வெள்ளிமலை வெள்ளிமலை. சோம்பு சிறு ஏறமக அது கொல்லிமலை. இது வெள்ளிமலை. கந்தா நீ எங்கிட்ட ஓரமா வந்தா நோத்தா கந்தா மாப்பிள மாப்பிள மாப்பிள. ஊ சரிப்படி அந்த ஊ போடதான். மாப்பிள நீ இல்ல அந்த காலை சாச்சு அந்த காலை இழுச்சு நடப்பேன் ஐயா என்னையா புதிய ஒரே மாதிரி கம்பெனியா இருக்கும் அப்ப நான் கேக்குறேன், டேய், நீ யாரு? டேய், நீ யாரு? காலையில சரக்கு வாங்கையில பகிர்ந்துக்கலாம். ஏன் கோவப்படுற? நீ யாருன்னு கேள. நீ யாரு? நீ யாரு? அதான் நான் கேட்டேன். மாப்பிள்ள அந்த வீரத்தை நான் கேட்கல. நீ வீரத்தவங்க நீ யாருன்னு கேட்டேன். பிழைச்சுப்பா பிழைச்சு பிழைச்சுப்பா. நான் மாப்பிள்ள மாத்திரை வரல. உன் தங்கச்சி பார்க்க வந்திருக்கேன். ஏன் மாப்பிள்ள எனக்கு தெரியல. இன்னும் பொம்பளை அடிக்காம கைமிட முடியாது. ஏயா எல்லாம் இருக்கியா இருக்கு வரைக்கும். சின்ன விஷயம் மாப்பிள்ள. சொல்லுங்க மாப்பிள்ள. நாங்க அண்ணன் தம்பி ஏழு மாப்பிள்ள. சரிங்க. என் தங்கச்சி தங்கமா வளர்த்துட்டான். ராமதாஸ் அவர்களுக்கு 100, பப்புன் அவர்களுக்கு 50 ரூபாய் லாபத்துல இருந்து உனக்கு எப்பதான் போது நீ சொன்னப்பல நாடகம் மாப்பிள்ள என் தங்கச்சி செல்லப்பிள்ள மாப்பிள்ள உண்மையதான் வீரத்தேவனா? ஆமா. ஆனா எக்காந்து கொண்டு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கண்களை கவச்சிடாத மாப்பிள்ள இருட துண்ணப்பல என் தங்கச்சி பயப்படாத. ஒரு காலம் கைவிட மாட்டேன். எப்படியா திருப்பணம் பசங்க வெல்ட்ரி பஞ்சி அவன் பார்த்தது காப்பாத்தி சரவணா சித்தக்காயா சித்தக்காய் சித்தக்காய். போதுமா? போதுமா? போதும் போதும் போதும். மகளை அவனுக்கு கொடுக்க மாட்டேன். என் பொண்டாட்டி நீ கரெக்ட் பண்ணிடுவேன். கேவலப்பே பாட்டை மாத்தி பாடுவான். செதுபதி கடலுக்குள்ளே செவத்த பிள்ளைய செதிபதி கடலுக்குள்ளே செமத்த புள்ளைய மண்டபம் வாயா ஐயா. எந்திரிச்சிட்டீங்களா? இந்தாங்க எந்திரிச்சிட்டீங்க. ஐயா நீ வேற சும்மா அருமையான வரவேற்பு. நீ ஆடி காட்டுற, அவள் பாடியை காட்டுகிறார். உள்ள ஒண்ணு வச்சிருக்கேன். இல்ல நம்ம தமிழ் பண்போட பேசுறேன். நீ உள்ள வச்சிருக்க வெளியே வச்சிருக்கீங்கன்னா உள்ள வச்சிருக்கேன். அப்படிங்களா? அந்த படத்துல அதாவது ஆடி பாடி ஆட்டம்
பாடி பாட்டு பாடி அடி வாண்டி எங்க இருக்க புள்ள நீங்களுமா நான் காலையில தான் போவேன் ஒரே அடி பாண்டி 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 அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி வாண்டி எங்க இருக்க புள்ள செகுல அத்து முடியும் போ ஏய், அது லூசு போ அங்கிட்டு என்ன உட்கார்ந்தாலும் அடுத்து வரல அது ஒவ்வொல்ல எது ஒவ்வொரு அப்பல பூங்குயிலே தூங்கையிலே பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன் ஆனாத சின்னப்பையே நானும் உனக்காக வந்தேன் அடி பூங்குயிலே அடி பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தேன் விரல் நீட்டி பச்சை குத்தி கணவரோட கையெழுதி அடி விரல் நீட்டி அடி வச்ச குத்தி விரல் நீட்டி வச்ச குத்தி மாமனோட பேரழுதி மாமே பெரியாளுடா நானே மாமே பெரியாளுடா பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன் மாமி விடிய வரைக்கும் 3 மாமிகளும் ஓய 4 மாமிகளும் இந்த 4 மாமிங்க தான் உன் தங்கச்சி வைப்பியா சும்மா கட்டி பிடி எனக்கு வாரிசு தங்கச்சி பார்த்தா அண்ணனா கட்டி பரவாயில்ல முறவாட்ட குடும்பம் தானே கட்டி பிடிங்க நீ என்ன மொராட்ட கொடுக்குற ஏண்டா டேய் தொக்க அப்ப கையில என்ன தங்கச்சி கூப்பிடா மாமா பாப்புல அவனை வச்சு உண்மையை சொல்லு என்னை வச்ச ஒரு மாமாவில் ஆகுறாங்க இல்ல மாமா நேரம் இல்ல மாமா இல்ல காசு இல்ல இல்ல கட்டில் போட்ட இடத்தினிலே தொட்டில் போட்டு வைப்பாலோ கடமையிலே காதல் என்று நெளிய வேணாம் நெளிய வேணாம் என்ன பெரிய உன்னி கிருஷ்ணன் பாடிட்டே இருப்பேன் அப்படியா அந்த பாட்டுக்கு அவர் வந்து டப்பு டப்பு தொடுத்து வைப்பாரு அவர் தெரியாது வாசிக்க தங்கச்சி வாமா சிங்கப்பூருக்கு போக வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குமா என் முகரைய பார்த்து அவளை வீடியோ ஆஃப் ஆயிரு இதேவோ
தங்கச்சி அதுக்கு வாசிக்கிற மண்டை போன தங்கச்சி ஏன் அழைத்தக்காரன் வந்த காரணம் ஏய் அப்படின்னு அப்புறம் கேட்டேமா இந்த பேச்செல்லாம் அவரோட வச்சுக்கணும் புரியுதா வந்தவர் வேடுவர் தங்கச்சி தங்கச்சியா என் தங்கச்சியா ஆமா அப்படிதான் வேற வழி இல்லாம சொல்ல வேண்டியது யாரா உங்க வாத்தியாரு நான் வாத்தியாரா அடுத்த காலி எங்க அண்ணன் காலி எங்க அண்ணன் முதல் வாத்தியார் ரெண்டாவது வாத்தியார் சரி அப்புறம் அண்ணே தங்கச்சி அண்ணா உன் குடும்பம் மானம் உனக்கு விஷயம் தெரியுமா வங்காள விரிகுடா கப்பல்ல ஏறுது அங்க வரும் இல்லடா அது லைலாண்டு கப்பல்ல தங்கச்சி உனக்கு விஷயம் தெரியுமா என்னடா என்னனே அண்ணன்னு சொல்லு இல்ல, சரி 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 நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசு பிறக்க போகுது வான் மாரிசா எனக்கு வா உன்னைய பார்த்து எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியலையே தெரியாது நானும் தம்பி ஏற்பாடு பண்றாங்க அண்ணன். உங்க அண்ணன் ஏற்பாடு பண்ண முடியலன்னு தான் இன்சிலுக்காக உங்க அண்ணனை வச்சு கொண்டு போறேன். கடவுளே முருகா இருக்கட்டும் அண்ணா நாயக்கத்த தனைய மகள் நம்மளுடைய இடத்தில் புதிதாக தோன்றியது யாரு யார் வந்திருக்கா சொல்லு வேடுவர் எதுக்கா வந்தாரா வானத்து வந்தாரா வாங்கி எப்படி போகுது நீ சும்மா இருந்தாலே உன் மூஞ்சியை பார்க்க கஷ்டமா இருக்கு நான் 3 என்ன- நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியாம தான் இங்கிட்டு திரும்பிக்கிறேன் பட்வம் சொல்ல முடியல அவனே சரி இருக்கட்டும் சரி அண்ணே போ சரி விடு நான் அப்படி சொல்ல மாட்டேன் புரிய மாட்டேன் விடு ஆ? ஆனா நீ உனக்கு காலில் இருக்கு பாத்துக்க நான் கிளம்பி ஓடிடுவியா அது வரவே இல்ல அண்ணா வந்தவர் எதுக்கா வந்தாரா மானத்தை வந்தார் எவ்வளவு தைரியம் அவருக்கு இங்க இருக்குனாரா நேத்த வர மெழுகுத்தி புரிதி இங்க மான் இருக்குனாரா இருக்கு இல்ல, சொன்னார். அவ்வளவு வெளிச்சமா இருக்கு அதுல என்ன குறை இங்க இடத்துக்கு அங்கே வந்தாலும் தெரியும். அவ்வளவுதான் வந்துருச்சு. சரி என்ன வந்தவங்களுக்கு வரவேற்பலாம் நான் ஆடி காட்டினேன் ஆடி கட்டினேன் தூளி அவர்கள் பாட்டு பாடி காட்டினார் கூடியவர்கள் அதே சரி ஆக மொத்தம் 2 பேரும் ஆடியும் பாடியும் காமிச்சிட்டீங்க ஆ. இப்ப நான் வந்து மான காட்டணும்னு அவர் நினைக்கிறாரு ஆமாட்டா வந்தவருக்கு நானே காட்டுறதுக்கு முன்னாடி இடத்துக்குள்ளே தலைவி நீங்க வரவேற்பு முறையான வரவேற்பு. வருக வருக விடு வருவர் என்னையா பாண்டி உள்ள தேங்காய் சில நீங்க தான் அப்படின்னா இங்க வந்து சேர்ந்தாலும் உங்களை விட இருக்காரு ஐயா வருக வருக விடு வருக 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 அண்ணா சொன்னார் தாங்கள் ஏதோ மானை கண்டதாகவும் தேடி வந்த மான் இங்க வந்ததாக நீங்க ஏதோ புது பிரச்சனை எங்க இடத்துல உருவாக்கிறதுக்கு அதை கேள்விப்பட்டோம் இறைவா வாங்க மானுக்கு உண்டான எல்லாரும் வீட்டுக்கு நான் ஒரு 1/4 மணி நேரம் பள்ளிக்கூடம் விட்டாங்க வாங்க போவோம் இல்ல, நீங்க எல்லாம் நேரம் எப்படா முடியும் அதான் இந்த பள்ளிக்கூடம் சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லுங்க உங்க பிரச்சனையை தீர்த்துறோம் உங்க பிரச்சனையை சொல்லுங்க பாவம். அவர் சுகர் இல்ல அதனாலதான் அவ்வளவு பெரிய வாழை போட்டு எதுவுமே இல்லம்மா இங்க பாருங்க, பிரச்சனையை சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனை அங்கதான் இருக்கு பாத்துக்கோங்க சரி வாருங்கள் மானை பற்றி சொல்லுங்க பாக்கலாம். நீ என்ன சொல்ல வர்ற ஏய், இதுதான் சொல்றேன். நான் பேசுப்பா. மனிதன் ஒருத்தன் நெறிகற்றவன் மக்கள் மனக்குறை எல்லாம் தீர்க்கும் கொற்றவன் நம்பி மண் பெற்ற நாயகியே நானும் உங்களை சார்ந்தவன் தான் உங்கள் இனம் உங்கள் ஜாதி வேண்டுவ ஜாதி அதோ தெரியுறப்பா வெள்ளிமலை இதோ நல்லா கூர்ந்து பார்க்கணும் பக்கத்துல தான் இருக்கு சரவணா வெள்ளிமலை தெரியுதாப்பா ஒண்ணும் தெரியலையே. எவன் பொண்டாட்டி பத்தினியா ஐயா நல்லா தெரியுதியா, எறும்பெல்லாம் தெரியுதியா. மழை தெரியுதுன்னா நீ எறும்பு தெரியுது அங்கிருந்து புறப்பட்ட வில்லோடு அம்போடு விழிப்போடு வேட்டையாட கணிப்போடு அருகில் பூமேடு அதற்குள்ளே புல்மேடு அங்கே பிரித்தாடும் அழகு மிகு பெண்மானை கண்டேன் ஆசையும் கொண்டேன் அருகில் நெருங்கினேன் கையால் பிடிக்கலாம் என்று கை பிடிக்கலாம் என்று ஆசைப்பட்டு ஆள் அரவம் கேட்டு மாடு எங்கு ஓடுற சரவணா இங்கதான் நிக்குது ஏய், இப்படி என்ன வேணும்? மருமகனே உனக்கு என்ன வேணும் ஏய் உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் ஐயா இல்லையா ஒரு பாருங்க உள்ள வச்சிருக்கா நீங்க புடுகளுக்கு ஒரு அளவே இல்லையா என்னையா நீ பண்ணும்போது எனக்கு கனியே வந்துச்சுடா என்ன வந்துச்சு கனி என்ன கனி இருந்தா என்ன நடக்கும்போது ஒரு சீப்பா இருக்கு, ஐயா. நீ போடா, நீ வேற காவலுக்கு வேணாம், போ. நீங்க போ, ஓடி போயிருவீங்க. உன்னை வேலையை விட்டு தூக்குறோம். ஸ்கூல் டிஸ்பஸ். வாங்கின சம்பளத்தை கொடுங்கடா சரி என்ன சென்று காவலை பாருங்கள் வந்தவரை அனுப்பி வைத்துட்டு அப்படியா? வரீங்க ஆமா. கொல்லிமலை கடவுரா எங்க சார் தப்பு. அந்த 3க்கு வழியை சொல்லிட்டு போக மூணுதா அதுக்காகத்தாடா உயிரை கொடுத்தாடிச்சு. உனக்கு ஈரக்குள்ள கூட கிடைக்காதா கொல்லிமலை கடவுரா எங்க சாமி அதுல போட்டால கொஞ்சம் கூட வந்துடா சாமி மாமி 10 வருஷமா இதைத்தான் பாடுறேன். வேற பாட்டை பாடு. ஏய், பாடுற வண்டி பிரேக் பிடிக்காத வண்டியாட்டம். பொய் உரட்டு சொல்ல மாட்டான் போலீஸுக்கு போக மாட்டான் இது 6 வருஷமா பாடுற. வேற பாட்டை பாடு. அத்திலி புத்தி மக்காஞ்சிக்கான் பாலு பாயாசம் உன்னைய பால் பாயாசம் சோறு குழம்புலாம் கேட்டாங்களா? அப்படி பரங்கிக்காய பறிச்சு பட்ட வட்டாச்சு நாடோடி கூட்டமாகத்திலே
கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பார் கருத்தில் வைகின்ற பட்டத்தறிகள் பட்டப்புகளை இரவுமாறு சொல்லி அருமையான பேச்சு. ராமாயணம்னா கட்டி பிடிக்கிற கதை, மகாபாரதம்னா வெட்டி பிடிக்கிற கதை. இப்ப அதான் கேட்கிறேன், கட்டி பிடிக்கிற பத்தி பேசுவோமா இல்ல நீங்க சொன்ன வார்த்தை ககனமா இருக்குமா கேட்டேன். யாருங்க ஒரு நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதை மட்டும் பேசணும். சம்பந்தம் இல்லாம ஏதாவது பேசுறீங்கன்னு வைங்களேன், ஒரு ஓரமா கட்டி வச்சு தோலை உரிச்சு முடியும். ஒழுங்கா பேசணும். செத்தாலும் பரவாயில்ல, அவசரப்படாதீங்க. நான் சொல்றேன், ஒரு தொத்து உயிரே போனாலும் பரவாயில்ல. போன பிறகு அப்புறம் எங்கிட்ட தொத்துறது. இன்னைக்கு வந்து வேணுமே இப்படித்தானே பிடிச்சான் மான. நீங்க மான தொடவே முடியாது. எப்படி பிடிக்கிறீங்கன்னு பாப்போம். நியாயமா சொன்னீங்க. கட்டி பிடிக்க வேணாம், வெட்டி அணைக்க வேணாம். தொட முடியாதுன்னா தொட்டா போதும் நொண்டி. எங்க ஜாதிப்படி என் கை பட்டாலே நொண்டி. ஆமா, நொண்டினா அது குறை. கை பட்டா குத்தம் கால் பட்டா குத்தம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு காலத்துல ஆதி பராபர ஸ்ரீமூர்த்தி 4 வயதும் காணப்படாத பார விந்தத்தில் சிவக்க குதிரை கட்டி ரஜவழியா போய் நாடு கேட்டு சென்றான் கண்ணன். எதுக்காக? இப்ப நான் மான் கட்டு வந்திருக்கேன். நலனுக்காக, நன்மைக்காக, உண்மைக்காக போய் வாங்கப்பா. யாராவது விளக்குண்டா? எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, எல்லாம் ஒண்ணுக்குள்ள தானே. அப்படியா? சரி, சந்தோஷம். நான் பெருமையா நினைக்கிறேன். அதான் நிறைவு. அப்ப ஒரு 5 நாடு கொடுங்க வாழ்ந்துட்டு போறாங்க. 5 நாடு, ஒரு 5 நாடு கொடுங்க வாழ்ந்துட்டு போறாங்க. இல்ல 5 ஊரு கொடுங்க, இல்ல 5 வீடாடு கொஞ்சம் பெருமையா கேட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படியே சொன்னீங்களே, ஊசி முனை ஒட்டாது இருமுனை ஒட்டாத மாதிரி ஊசி நுழைய இடம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ரொம்ப கவனமா. ஆமா, அந்த மாதிரி இல்லைன்னு சொன்ன விளைவுதான் ஆணவம். இந்த இல்லைன்னு சொன்னதுனால ஆணவம், அழிவு, அகங்காரம், அகந்தை இதெல்லாம் ஒட்டு மொத்தமா தலை தூக்கி ஆடி ஒரு நாசக்கேடே உண்டாச்சு. அதனால உங்கள் அழகிய ஒழுக்கிய செவ்வாயால் இல்லைன்னு சொல்லாம எனக்கு தேடி வந்த மானை பிடிச்சு கொடுத்து, அது கூட வேண்டாம், நீங்க பிடிச்சு கொடுத்து நான் கொஞ்சம் சிறப்பு வருமா? 4 பேர் மதிக்க மாட்டாங்க இல்லையா? நீங்க என்ன செய்ய, உங்களுக்கு வகுத்த வழியிலேயே வழி வேற வழி வேறு. அந்த பாயில சொல்லுவாங்க, பிடிச்சுக்கிட்டா கை காட்டி கால் காட்டி கண்க முகம் காட்டி மால் காட்டும் மங்கையரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உங்க அப்படி தலையை மட்டும் லேச ஆட்டினா போதும் சொல்லி தேடி வந்தது. அந்த சிறப்பை சொல்லட்டுமா? சொல்லி காட்டட்டுமா? விதவிதமா பார்த்து பார்த்து பிடிச்சாலும் இப்ப 100 பவுன் தங்கம், 100 பவுன் தங்கம், மாட மாளிகை கோட கோபுரம் ஆடு மாளி கோழி குஞ்சு எல்லாம் கொடுத்து ஒரு பொண்ணை கொடுப்பாங்க. அந்த பொண்ணை அந்த மணவாளன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அன்று இரவு முதல் இரவு, இன்னுமா தெரியல, அதான் கல்யாணம் ஆன முதல் ராத்திரி முதல் இரவு, அந்த முதல் இரவுல